அவங்க எடுத்து கொடுத்த எல்லா ரிசல்ட்டும் வந்து இது வரைக்கும் நான் எடுத்து கொடுத்ததுல 95% வந்து ட்ரூவாக தாங்க வந்து நம்ம வந்து பெண்களை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனால் நிறைய இடத்துல கேண்டிடேட்ஸே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, welcome to Tamazhaga Pulse. So we have with us Mr. Ganesh from One Voice Tamil. அவர் வந்து நம்மளோட நெருங்கி பழகிறாரு, நல்ல நண்பர். சமீபத்தில் வந்து அவர் இந்தியாவுக்கு சென்று சேவைக்காக வேலை பார்த்துருக்காரு. அவரோட அனுபவங்களை வந்து கேட்க போறோம். அதை ஒட்டி தான் இந்த பதிவு. வணக்கம் கணேஷ். வணக்கம் மிஸ்டர் சுவாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஸோ நீங்க நல்லா இருக்கீங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ டூயிங் குட். ஸோ நேரா நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு திடீர்னு பார்க்கணும்னு தோணிச்சு உங்களுக்கு? வாட் வாஸ் த மோட்டிவேஷன் ஃபார் யூ? மோட்டிவேஷன்ன்றது வந்து எல்லாருக்கும் இருந்த மாதிரி தான் எனக்கும். ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றது வந்து என் மனசுக்குள்ளேயே ஒரு ஆதங்கமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 இயர்ஸ் 65-70 இயர்ஸா திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படியே தான் போய்கிட்டே இருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு மாறுதல் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மக்களோட பல்ஸ், நீங்க தமிழக பல்ஸ் மாதிரி மக்களோட பல்ஸ் வந்து அந்த அதை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து நமக்கு வந்து ஒரு வேரியேஷனே இல்லாம இருந்துச்சு இல்லையா? மிஸ்டர் சீமான் இருக்கிறாரு, பட் இருந்தாலும் அவர் மாத்தி மாத்தி ஒரே இதை அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் மேல நம்பிக்கை இல்லை. ஒரு விடிவிலக்கா மிஸ்டர் விஜயகாந்த் நடுவில் வந்தாரு, பட் அன்பார்ச்சுனேட்டா அவரும் வந்து சோபிக்க முடியல. அவர் உடல்நலை குறைவால வந்து உடம்பு சரியில்லாம இறந்தே போயிட்டாரு. இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா நிச்சயமா பாலிடிக்ஸே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுலயே தான் அரசியல் போய்கிட்டே இருந்ததே தவிர மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சாங்க. அந்த சேஞ்சு எனக்கும் இருந்துச்சு, ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து இந்த சேஞ்சுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து 2025 டிசம்பர்ல நானே கிளம்பி போய் நம்ம டிவிகேக்கு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். நமக்கும் எங்க அப்பா அம்மா வந்து தே ஆர் 89 இயர்ஸ் ஓல்டு. ஸோ கொஞ்ச நாள் அவங்களோடயும் இருந்த மாதிரி இருக்கும். நான் இயர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரேக் நான் எடுத்ததும் கிடையாது. ஸோ ஐ டுக் போத் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தாட் ஓகே லெட் மீ யூஸ் போத் திங்ஸ் அஸ் ஒன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு போகலாம்னு சொல்லி தான் கிளம்புனேன். ஸோ இப்போ நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதா தாவேக்காவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? 100%ங்க. இதுல மாற்று கருத்தே உங்களுக்கு தேவையே கிடையாது. பட் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சென்னையில வந்து மயிலாப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணேன். மிஸ்டர் வெங்கட்ராமனுக்கு தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு சென்னை ஃபுல்லாவே நான் வந்து ப்ராப்பர் சர்வே எடுத்தேன். சர்வே எடுக்கும்போது there was no doubt at all மக்களுக்கு வந்து நல்ல ஒரு மாறுதல் வேணும்ன்றது சென்னை மக்கள் வந்து தீர்மானிச்சுட்டாங்க. பட் ரூரல் ஏரியாஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது வந்து என்னால பர்ஃபெக்டா கணிக்க முடியல. அதுலதான் வந்து நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, சென்னை வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற திருச்சி, அதுக்கப்புறம் மதுரை, அந்த மாதிரி ஏரியால ஸ்வீப் பண்ணுவாங்க. பட் அங்க இருக்கிற ரூரல் ஏரியாஸ்ல வந்து எந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் மேபி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்வேன். நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா ஒரு 50 to 75 சீட்ஸ் வாங்குவாங்க. பட் தே வில் பி எ கிங் மேக்கர். மிஸ்டர் விஜய் வந்து ஒரு கிங் மேக்கரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைச்சேன். அதுல வந்து நான் வந்து என்ன சொல்றது, அதை வந்து நான் பொய் சொல்ல விரும்பல, அப்படிதான் நினைச்சேன். பட் அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து இல்ல விஜய் தான் அடுத்த சிஎம்மா இருக்கணும், மிஸ்டர் விஜய் தான் அடுத்த சிஎம்மா இருக்கணும் மக்கள் வந்து இடகாத்தமா நினைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அவர் தான் வந்து சிஎம்மா இருக்கிறாரு. ஸோ இதை வந்து விஜயே எதிர்பாராத வெற்றின்னு சொல்லலாமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவருக்கு அவர் மேல நிச்சயமா நம்பிக்கை இருந்துச்சு. அதுல மாற்று கருத்தே வேண்டாம். எல்லாருமே வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா வந்து ஒருவேளை வாங்க மாட்டாரோ அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க.
ஆனா அதையெல்லாம் தாண்டி இளைஞர்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஜென்சி அவங்கெல்லாம் வந்து உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சது இப்ப நான் போன மாதிரி பெசநகர்லயே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 10 பேர் தெரியும். எல்லாருமே நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க, இங்கிலாந்துல இருந்து வந்திருந்தாங்க, கனடால இருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அப்போ ஒரு பையன் வந்து கனடால இருந்து வந்து ஓட்டு போடுறதுக்காக வரான் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலியவே அவன் இழுத்துட்டு வரான். அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவன். நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் நான் ஓட்டு போடும்போது 7 மணிக்கு அவன் 7 மணிக்கு அன்னைக்கு நைட்டு தான் வந்திருக்காங்க. வந்து அவங்க எல்லாருமே வந்து அவன் ஓட்டு போடுறதுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். எனக்கு அப்படியே கண்ணுக்கு எதிராக பார்க்கும்போது அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சுது, சரி ஓகே நம்ம சென்னை ஃபுல்லா நம்ம அடிச்சிட போறோம், பட் இருந்தாலும் ரூரல் ஏரியாஸ்ல எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை எல்லாம் தாண்டி மக்கள் ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பு 108 சீட்டு வந்து மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 சீட்டு ஜாஸ்தியா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் தலைவர் சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு முன்னேறி செல்ல வேண்டியதான். ஸோ அதனால அப்படிதான் நான் பார்த்தேன். எந்த எந்த மாதிரி சர்வே எடுத்தீங்க நீங்க? ஆக்சுவலி ஹவ் டிட் யூ டேக் யுவர் சர்வே? போய் பாத்தீங்களா, மீட் பண்ணீங்களா, இல்ல போய் போன்ல எடுத்தீங்களா, எப்படி போனீங்க? நான் டைரக்டா தாங்க, நான் டைரக்டா எல்லாருமே வந்து நான் டைரக்டா பர்சனலா போயிட்டு எடுத்தேன். எடுத்து ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சியா வந்து எடுத்தேன். என்னோட சர்வே சாம்பிள் சைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 250 to 300 சாம்பிள் சைஸ் தான் எடுத்தேன். பட் என்னன்னா வேரியஸ் இடத்துல, அதாவது வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னா ஒரு 4-5 பாகமா பிரிச்சு அதை பிரிச்சு எந்த ஒவ்வொரு ரகமா அவங்க வந்து எந்த சமுதாயம், அந்த சமுதாயத்துல எந்த இடத்துல இருக்கிறாங்க, அஃப்ளூன் சைட்ல இருக்காங்களா, மிட் கிளாஸ்ல இருக்காங்களா, லோவர் கிளாஸ்ல இருக்காங்க, லோவர் அடித்தளத்துல இருக்கிறாங்க, எல்லா சைடும் நம்ம கவர் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்தோம். நான் எடுத்து கொடுத்த ஒவ்வொரு ரிசல்ட்டும் நான் மற்றவங்கலாம் வந்து எடுத்து கொடுங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக வந்து கேட்டாங்க. அவங்க எடுத்து கொடுத்த எல்லா ரிசல்ட்டும் வந்து இது வரைக்கும் நான் எடுத்து கொடுத்ததுல 95% வந்து ட்ரூவா தாங்க வந்திருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுது. நம்ம வந்து கண்கூடாவே நானுமே வந்து ஆக்சுவலி நான் ஒரு சர்வே எடுத்தேன். சர்வே எடுத்தேன்னா உங்களை மாதிரி நான் வந்து போய் இது பண்ணல. நான் என்ன மார்ச் சமயத்துல நான் மெட்ராஸ்ல இருந்தா நான் சரி. அப்போ வந்து ஐ வாஸ் டிராவலிங் இன் ஆட்டோஸ் எவ்ரிவேர். ஏன்னா அப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சாம்பிள் ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் ஸ்மாலர் தென் யுவர் சாம்பிள். நீங்க 200 பேர், நான் 20 பேர் தான் எடுத்தேன். அந்த 20 பேர்ல வந்து என்னன்னா ஒரு மெஜாரிட்டி ஒரு க்ளோஸ் டு 9 to 10 people they said they will vote for TVK அப்படின்னா. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து டிஎம்கே, 1 பேர் டிஎம்கே, ஒரே ஒரு ஆள் தான் வந்து பிஜேபின்னாரு. ஏடிஎம்கே வந்து 3 பேர். அந்த ஏடிஎம்கே போடாதவங்க கூட பார்த்தோம்னா வந்து எனக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிடிக்கல, அதனால நான் வந்து யாருக்குமே ஓட்டு போட போறல அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து நான் ஐம் கோயிங் டு வோட் ஃபார் டிஎம்கே சின்ஸ் ஐ டோன்ட் லைக் தி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு வந்து சின்ஸ் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்டு, உண்மையை சொல்லணும். ஏன்னா என் சாம்பிள் வாஸ் வெரி ஸ்மால் அண்ட் இட் வாஸ் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு மெட்ராஸ். ஸோ அப்படின்னும் போது நான் வந்து மெட்ராஸ்ல சர்வே எடுத்துட்டு எல்லாருக்கும் இதுதான் சொல்ல முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன், அப்படியே வச்சுக்கிட்டேன். பட் வாட் ஐ சர்வேட் ப்ரூவ்ட் ரைட். பட் அகைன் ஐ பப்ளிஷ்ட் இட் ஆஃப்டர் தி ரிசல்ட்ஸ் வேர் அவுட். வந்து ஜெனரலா சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு, மெஜாரிட்டி க்ளோஸ் டு மெஜாரிட்டி டிவிக்கு. ஆனா மெட்ராஸ் தான் எடுத்ததுனால வந்து ஐ குடன்ட் ஜெனரலைஸ் டு ஹோல் ஸ்டேட். பட் இட் ப்ரூவ்ட் ரைட். நானும் வந்து ஜெனரலா மெட்ராஸ் சுத்தி இருக்கிறது, அதுக்கப்புறம் நாகர்கோயில்ல நான் எடுத்த போது மிஸ் நெல்சன் தான் வந்தாரு. ஸோ அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் பார்க்கும்போது அந்த கரெக்டா அந்த கான்ஸ்டிடுவன்சில, ஏன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன், அப்படி அதே மாதிரி தான் வந்துச்சு. சென்னையில அப்படிதான் வந்துச்சு. என்னால வந்து எல்லா கான்ஸ்டிடுவன்சியும் போக முடியல, அதுதான் ஒரு ப்ராப்ளம். பட் சென்னையை வச்சுட்டு என்னால ஐ குடன்ட் ப்ரெடிக்ட், ஐ குட் நாட். எல்லாருமே வந்து பேசுறதை வச்சு ரூரல்ல அந்த அளவுக்கு எந்த, ஏன்னா வந்து அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கட்டுமானம் இல்ல, அந்த அடித்தளத்துல வந்து டிவிகேவோட பெனிட்ரேஷன் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னதுனால நானும் ஒருவேளை அந்த பெனிட்ரேஷன் இல்லையோ அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு நானும் போட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதனாலதான் ஒரு 50லேருந்து ஒரு 75 சீட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் கணிச்சேன். எனக்குமே. ஆனா இட் வாஸ் வெரி ஆப்வியஸ்.
ஏன்னா ஆட்டோக்காரங்க வந்து கட்டாயம் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஈஸியா வந்து பாதிக்கப்படக்கூடிய அவங்க தான் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ்லாம் பெரும்பாலும். ஸோ அதனால கட்டாயமா ஓட்டு போடுவாங்க அவங்க. ஸோ அப்படிங்கிற போது அவங்களாம் மெஜாரிட்டி வந்து டிவிக்கு ஏன்னா அது என்ன வேடிக்கைன்னா ஒன் ஆட்டோ டிரைவர் வந்து நான் வந்து இத்தனைக்கும் நான் ஏடிஎம்கே ஆள் தான். நாங்க எப்பவுமே நாங்க வந்து ஆள் வர கூட்டத்துக்கு வந்து ஆள் சேர்த்து பணம் கொடுப்போம். பட் டிவி கேக்கு வந்து பணம் ஒன்றும் தராமே கூட்டம் வருது, அதனால நான் டிவி ஓட்டு போட போறேன் அப்படின்னாரு. இன்னும் சில பேர் நான் வந்து ஈவன் இஃப் ஐ வோட் ஃபார் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே வீட்டுல வந்து டிவி கேக்குறாங்க அப்படின்றாரு. சோ பெண்கள் மத்தியில வந்து அமோக ஆதரவு விஜய்க்கு இருக்கு. எல்லாருமே விஜய் ரசிகர்கள் அப்படியே வந்து அங்கதான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு வந்து திமுக இழைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா 1000 ரூபாய் வந்து டிவிக்கே தான் ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்காக பெண்கள் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க, பெண்களுக்கான பஸ் விட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து பெண்களை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாவே அவங்க பெண்களை கவர் பண்ணன்றதுக்கு நான் வந்து ஒரு 3-4 வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க இந்த சைட்ல நீங்க எல்லா நலத்திட்டங்களும் பண்றீங்க, இந்த சைட்ல 24 ஹவர்ஸ் நீங்க டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஓகேங்களா? டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா இந்த இடத்துல 1000 ரூபாய் வருது, இந்த இடத்துல 1000 ரூபாய் தூக்கி நேரா போய் டாஸ்மாக்ல வாங்கிட்டு ஒரு டாஸ்மாக்குன்னு ஒரு டைம் இருக்கு 12 to 10. அதை நீங்க கம்மி பண்ணி ஒரு ப்ராப்பரா அதை அலைன்மெண்டோட நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்கனாலே பெண்கள் வந்து நீங்க பண்ண ஒரு நலத்திட்டங்களுக்கு உங்களுக்கு பெண்கள் ஓட்டு போட்டுப்பாங்க. நீங்க வந்து அதை பண்ணவே நீங்க வந்து மறுத்துட்டீங்க. அதாவது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த போதை கலாச்சாரம் ஜாஸ்தி ஆக ஆக அது டாஸ்மாக் பிளஸ் கஞ்சா இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து பெண்களுக்கு வந்து தெரியுது. அதாவது நீங்க டைரக்டாவே நீங்க லேடிஸை அஃபெக்ட் பண்ணனாலும் அப்படியே ஓரமா நின்றுட்டு நடந்து போற பெண்களை வந்து கத்தி கூப்பிடுறது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் எப்படி வருது? ஒரு நார்மலா இருந்தா பண்ண மாட்டாங்க யாரும். சோ ஒரு என்ன சொல்றது, டைரக்டா போய் அவங்கள போயிட்டு சீண்டலையே தவிர ரோட்ல போற பெண்களை வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வந்து அப்படியே வந்து வெட்ட வெளிச்சமா நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த ஒரு கோபம், அந்த ஒரு என்னடா இது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, இது எல்லாமே எங்க கொண்டு போய் நிக்குது அப்படின்னா வந்து டாஸ்மாக்லயும் கஞ்சா புழக்கமும் அபின் புழக்கமும் அதுக்கப்புறம் மாத்திரைன்னு வந்துருச்சு, டேப்லெட்னு வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் வந்து ஈஸியா ஸ்கூல் போற பசங்களுக்கெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து கேட்கும்போது ரொம்ப கோபம் ஆயிட்டாங்க. இதுதான் வந்து திமுக தோற்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். இதை வந்து அவங்க வந்து இன்னும் அனலைஸ் பண்றேன்றாங்க. என்ன அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு? இதுக்கெல்லாம் வந்து காரணம் ஜென்சி. அவங்க வந்து இதுல போயிட்டு இதுல இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சுட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கன்னு மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றாரு. அதெல்லாம் ஒன் ஆஃப் த டூல்ஸ் தான். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் இஸ் ஜென்யூன்லி a டூல். அதுக்கு வந்து மக்களுக்கு போய் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு டூல். ஆனால் அடிப்படையிலேயே ஒரு 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 ஆட்சி ஒரு தவறான ஆட்சியா இருந்ததுனாலதான் மக்கள் வந்து எந்த இடத்துக்கு சரி ஓகே நம்ம வந்து உண்மையா எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கான்றது வந்து திட்ட தெளிவா கொண்டு போய் சேர்த்தது இன்ஸ்டாகிராம். அதை போய் சேர்த்த உடனே மக்கள் ஆமா ஆட்சி சரியில்லை, எங்க இருந்தாலும் 24 ஹவர்ஸ் டாஸ்மாக் ஓப்பன் ஆகிதான் இருக்கு. அது சென்னையா இருந்தாலும் சரி, நாகர்கோவிலா இருந்தாலும் சரி, திருவள்ளூரா இருந்தாலும் சரி, இந்த சைட்ல சேலமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவ்வளவுதான் மாத்தி குத்திட்டாங்க. பெண்கள் அதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அது கரெக்ட் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் ஆல்சோ. வந்து ஆதரவு வந்து நானே முன்ன சொல்லியிருந்தேன். when I was talking to அருண்குமார் from Number One TV also, அவரோட கோட்பாடு என்னவா இருந்ததுன்னா வந்து விஜய் 2026 அப்புறம் நோ ஆக்டர் வில் என்டர் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்ல சார், விஜய்க்கு வந்து நடிக்கின்ற மாதிரில தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாற்றம் வைக்கும் எதிர்பார்க்கிறோம். அவர் வந்து சிஎம் ஆவார் நான் சொல்லலாம் அவர்கிட்ட. நான் சிஎம்லாம் சேலஞ்செல்லாம் பண்ணல. ஐ டோல்ட் விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, எந்த அளவுன்னு தெரியாது, ஆனா ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப் இருந்தது. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் இன் திஸ் டைம். மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும்.
சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து நாகர்கோவில் சர்வே பண்ணான்றீங்க. பொதுவாக வந்து அங்கே பார்த்தோம்னா நாகர்கோவில் சைடு டிவிகே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா? அங்கே எல்லாமே டிஎம்கேக்கு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கேக்கு தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அதுல ஆமா டிஎம்கேக்கு தான் விழுந்திருக்கு. பட் ஆனா வந்து டிவிகே இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேலை பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து ஜெயிக்க முடியாதோன்னு நினைச்சேன். நிறைய இடத்துல கேண்டிடேட்ஸே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நமக்கு வந்து இவங்களோட பண பலத்துக்கும் பண அதிகாரத்துக்கும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியுமா, நம்ம செலவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே விட்டுட்டாங்க அன்பார்ச்சுனேட்டா. அதாவது வந்து ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு சுடல் ஆரம்பிச்சுட்டு சுடல் வந்து பெருசாயிட்டு தான் இருந்துச்சு அந்த. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு கண்ணோட்டம்னு இருக்கு இல்லையா, ஒரு கேண்டிடேட் டிவிக்கு கேண்டிடேட் உங்களால ஜெயிக்க முடியாது, பணமே நீங்க செலவு பண்ணல, பாருங்க நாங்க 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம்னு ஏடிஎம்கே 30 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணியிருக்கோம்னு டிஎம்கே சொல்ற போது அவங்க வந்து ஓகே நம்ம இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது, நம்ம உழைப்போம் அப்படின்றதே வந்து அவங்க வந்து சரி விடுங்க அவங்க வந்து ஜெயிச்சிட்டு போறாங்க, நமக்கு வர ஓட்டு வந்தா ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாங்க. நிறைய இடத்த நான் வந்து பார்த்தேன், அது கண்கூடா தெரிஞ்சுது. ஆனால் ஓட்டு மிஸ்டர் விஜய்க்கு தான் அப்படின்றது வந்து அவங்க வந்து இந்த காசையும் தாண்டி அவங்க நம்ப தயாரா இல்லாததுனால அவங்க இன்னும் கொஞ்சம் உழைப்பு போடலையோ அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா டிவிக்கே பொறுத்தவரை ஓட்டுக்கு பணம் கொடுத்தா மாதிரி தெரியல இல்லையா? பணம் எல்லாம் கொடுக்கல, பணமே கொடுக்கல. அவங்க ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்களுக்கு என்ன முடியுமோ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நாட் மோர் தென் இப்ப நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் எல்லாம் செலவே பண்ணல. ஆட்டோவை எடுத்துட்டு அங்க போயிட்டு அவங்க ஒவ்வொரு வீடா போய் பார்த்தாங்களே தவிர பெருசா ஒன்றும் செலவு பண்ண மாதிரிலாம் தெரியல. ஆனா இந்த ஒரு எலெக்ஷன்ல அதாவது வந்து ஜாதி மதம் இதெல்லாம் அப்பாற்பட்ட காசு இதையெல்லாம் தாண்டி மிஸ்டர் விஜய்க்காக ஓட்டு, அவ்வளவுதான். நம்மளோட முதலமைச்சர் விஜய்க்காக தான் ஓட்டு. அது சோ இது வந்து ஒரு மாறுதல். அதாவது கட்டமைப்பு இல்லாம ஜெயிக்க முடியாது, பூத் லெவல் ஏஜென்ட் இல்லாம ஜெயிக்க முடியாது. பூத்துல எப்படி ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, கடைசி 3 நாள் இப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. திமுக காரங்கன்னா வந்து அப்படி, அதிமுக காரங்கன்னா இப்படி அப்படின்னு சொல்லவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சாணி அடிச்ச மாதிரி தான். எதுவும் தேவையில்லை. ஒரு உண்மையான பேருமே வந்து டிராயிங் போர்டு என்ன பண்ணணும்னு தெரியாம தவிக்கிறாங்க இப்போ இல்லையா? ரெண்டு பேருமே வந்து they have to go back to the drawing boardன்றேன். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க இப்போ இல்லையா? ஆமா ஆமா, அதனாலதான் என்னென்னலாமோ வந்து கட்டுக்கதைகளை அவுத்து விடுறாங்க. இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சுட்டாங்க, ஒரு கவர்ச்சினால ஜெயிச்சுட்டாரு, கவர்ச்சினால ஜெயிச்சாங்க, இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சாங்கன்றது உண்மையா இருந்தாலும் நீங்க தவறு பண்ணதுனால்தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதை ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு என்னைக்கா இருந்தாலும், இன்னைக்கு மோடி 3 வாட்டி வராரு, கண்டினியூஸா வராருன்னா அவரோட நல்ல ஆட்சி தான் காரணம் இல்லையா? அதே மாதிரி தானே நீங்க வந்து மம்தா நல்ல ஆட்சி கொடுத்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ஆட்சியில நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா, அதனால மக்கள் மாத்தி போடுறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு 2 வாட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஆட்சி பண்ணாங்க, கொடுத்தாங்க. இதை ஏன் நீங்க வந்து ஒத்துக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு புரியல. மக்களை விட்டு தாண்டி போயிட்டாங்க. மக்களை எப்ப வந்து மக்களை ப்ளேம் பண்றாங்களோ அவங்க வந்து டிஎம்கே இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். நல்லா தெரியுது. இன்னொரு ஒரு பெரிய தப்பு, இன்னும் ஒரு பெரிய தப்பு யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. there is one basic ஒரு யார்ஸ்டிக் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்றேன்னா தமிழ்ல இது பண்றேன். தட் இஸ் எனி ரீஜனல் லெவல் பாடி that tries to enter national politics will be cut to size. Okay, that's what happened to DMK. தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் நான் வந்து இந்தியா லெவலில் கொண்டு போறேன், இந்திய கூட்டணி கன்வீனர் நான் தான், ராகுல் காந்தி தான் வந்து பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இங்க இருக்கிற வந்து ஈவன் 2 years பேக் 2023 நினைக்கிறேன் இல்லையா, இந்த திருநெல்வேலி சைட்ல பயங்கரமான ஃபிளட்ஸ். அங்க போய் பார்த்தாங்க இந்திய கூட்டணி மீட்டிங்க்கு போயிட்டு இருந்தாரு ஸ்டாலின், ஞாபகம் இருக்கா?
உதயநிதி வந்து அங்க அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் வந்து டெல்லிக்கு போறாரு இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு. எது முக்கியம்? மாநில மக்களா உங்களோட இந்தி கூட்டணி உங்களோட ஆஸ்பிரேஷனா? டெஃபினெட்லி நோ. அண்ட் மோரோவர் 2023 வந்து பயங்கர ஃப்ளட்ஸ் வந்தது தமிழ் மெட்ராஸ்ல. அது வந்து டோட்டலா பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. அப்ப என்ன சொல்லிருக்காங்க மக்கள் வந்து we will vote மாத்தி போடுவோம் ஓட்டை வந்து அசெம்பிளிலன்னாங்க. டிவிக்கு வந்து போயிட்டாங்க. செலவு பண்ணோம்னாங்க. என்ன 4000 கோடி செலவு பண்ணியா இந்த அளவுக்கு மோசமா இருக்கு? அதனாலதான் நிர்மலா சீதாராமன் வந்து நிதியை தமிழ்நாடு கொடுக்கிற நிதி எல்லாமே பாதி இது வந்து கம்ப்ளீட்டா வேஸ்டா தான் போகுது. ஸோ இதை வந்து அதாவது வந்து ஒவ்வொரு இடமா வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்க உறிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க திமுக. ஒரு ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல. அதுதான் வந்து எக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொன்னாரு இல்லையா? அவர் என்ன சொன்னார்? கிட்டத்தட்ட 30,000 கோடி வரைக்கும் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினோ சபரீசனோ அடிச்சுட்டாங்கன்னு ஒரு வருஷத்துல ஆமா ஒரு வருஷத்துல அடிச்சுட்டாங்கன்னு வந்து அவரே சொன்னார் இல்லையா? அப்ப வந்து மக்கள் அதெல்லாம் பாக்குறாங்க. அதை வந்து பார்த்து, ஏன்னா வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இஸ் ஹைலி எஜுகேட்டட் பர்சன், ஹி நோஸ் வாட் இஸ் டூயிங். அவரை வந்து கம்ப்ளீட்டா வந்து அவரை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எடுத்து வேற இடத்துக்கு போட்டாங்க. அவர் வந்து என்ன தமிழக வளர்ச்சியோ என்னமோ இடத்துக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஐடி மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் இல்லையா? செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டா வந்து அவரை வந்து தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இங்க வந்து ஊழல் ஊழல் ஊழல். இங்க அங்க மத்திய அரசு வந்து என்ன நிதி கொடுத்தாலும் இந்த 4000 கோடின்றாங்க. 4000 கோடி என்ன ஆச்சு? 4000 கோடி வந்து நீங்க வந்து பண்ணியும் வந்து மக்கள் வந்து மழை வந்துச்சுன்னா வந்து தண்ணி தேங்கிட்டே இருக்குது. மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா? ஆமா, அதெல்லாம் நீங்க கிரவுண்ட் லெவல்ல நீங்க பார்த்தப்ப இவங்க மாறி மாறி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. சொல்லுங்க. நீங்க வந்து ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி, இப்ப விஜய்க்கு விழுந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு விழுந்திருக்கு, அண்ணாமலைக்கு விழுந்திருக்க வேண்டிய ஓட்டா உங்க பார்வையில் அப்படி இருந்ததா? இல்ல எப்படி உங்களுக்கு வாட் டிட் யூ ஃபீல்? அதாவது விஜய்க்கு விழுந்த ஓட்டு விஜய்க்காக விழுந்த ஓட்டு தான் மிஸ்டர் சுவாமி. ஸோ அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு மிஸ்டர் விஜய கொஸ்டின் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதை வந்து திமுக கேட்டா எடுபடாது, அதிமுக கேட்டாலும் எடுபடாது. ஆனால் அண்ணாமலை மாதிரி ஒரு பர்சன் ஹூ நோஸ் கவர்னன்ஸ், இன்னைக்கு நான் வந்து தாவேகா கவர்மெண்ட்டை வந்து இன்னும் 6 மாசத்துக்கு எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இதே மாதிரி ஒரு நிலைமை 6 மாசம் கழிச்சு போச்சு அப்படின்னா நிச்சயமா ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணணும், ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணணும், இல்லாட்டா ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணணும்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு இடத்துல போயிட்டு நான் ஆய்வு செய்யறேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு ஏன் அங்க அந்த இடத்துக்கு போறாங்கன்றது கூட தெரியாம அவங்க போயிட்டு என்னென்னலாமோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி இட் வில் ஆல் பி கரெக்டட். எல்லாருக்கும் ஒரு டைம் வேணும் இல்லையா? லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால ஒரு உள்ளாட்சி வந்த உடனே ஒருவேளை அவங்க எல்லாருமே ஒரு கட்டமைப்போட வராங்களா இல்லையா, எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணங்களும் இருக்கு. எல்லா மினிஸ்டர்ஸும் வெரி யங், அதுவும் அதான் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இதுதான் உங்களோட, இப்போ நம்ம கார்பரேட்ல நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ நான் உங்க வேலையை பண்ண முடியுமா, பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா, நான் உங்க லைனுக்குள்ள வந்தாலே வந்து ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு வரையறை ஒன்று கொடுத்து அந்த வரையறைக்குள்ள அவங்க வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அது என்ன அந்த வரையறை, உங்களோட பவர் என்ன, இது வாட் ஆர் யுவர் லிமிடேஷன்ஸ், முதல்ல லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி உங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன தெரிஞ்சு ப்ராப்பரா. ஆனால் இதெல்லாம் கொஸ்டின் இன்னைக்கு வந்து திமுக கேட்கறத விட அண்ணாமலை வந்து கேட்டார் அப்படின்னா அவர் பாயிண்டா எடுத்து அடிச்சு உடைப்பாரு. அப்போ மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே, ஒரு மாறுதல் இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்தோம், அவர் பண்ணாரு, ஆனா வந்து அவர் கவர்னன்ஸ் ஒழுங்கா வரல, அது எதுக்கு அண்ணாமலைக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நிலைமை போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ இவங்க இதே மாதிரி ஆக்ட் பண்ணாங்கன்னா, ஆனா அவங்களே திருத்திக்கிட்டு அவங்க வந்து ப்ராப்பரா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல
there will be a heavy competition between Annamalai and Vijay அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து போகும். இனிமேல் ஃபியூச்சரே அதை நோக்கி போறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. That's what everybody says. Anyway, மேலும் பேசுவோம். கணேஷ், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. Thanks for the opportunity. Sure. Thanks, Ganesh. அதுவரை நன்றி, வணக்கம்.